என்ன பார்க்க போறோம்னா கிளாப் தான் பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட்ல நீ பேசின வாய்ஸ் என்ன டிஃப்ரெண்டா இருக்கு, இப்ப பேசுறது என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என் கூட விளையாட போறது யாருன்னா அவனோட அக்கா. ஸோ இன்னைக்கு நம்ம விளையாட போற கேம் என்னன்னா கிளாப் தான். அதான் தட்டு கைஸ். நீங்களே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ வாங்க நம்ம ஆரம்பிச்சிடலாம். கேம் தரலாம். இதுல வந்து கடைசியில தான் ஏதோ ஹாரர்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமா, இது ஆல்ரெடி நான் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருந்திருக்கேன். ஸோ October 8, 1984 நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல ஹவுஸ் சீட்டிங் ஜாப் பார்த்தேன். சின்ஸ் ஐ வாஸ் அவன்கிட்ட காசு இல்லை, நான் அதனால சைன் அப் பண்ண முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அக்டோபர் மந்த் தான் என் அக்காவோட பர்த்டேவும். சரி, இப்போ வந்து ஃபைண்ட் மேக்ஸிம்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே எவ்வளோ நிற்கிறான் பாரு ப்ளீஸ். இதில் என்ன ஸ்கோர் ஷிஃப்ட் அழுத்தினாதான் ஸ்பீடாக அழுத்துறா. என்னடா பண்ணிட்டு இருக்கேன் கைஸ்? இங்க பாருங்க, கேமோட டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. அதான் எஸ்கியூஸ் மீ ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் அ ஹவுஸ். ஸோ நம்ம கேட்குறோம் கைக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ஷுவர், விச் ஹவுஸ் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? நம்ம வந்து எந்த வீட கேக்குறீங்கன்னு கேக்குறோம். மேக்ஸிம்ஸ் ஹவுஸ் தான் மேலேயே பண்ணிக்க மாட்டேன். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார் மேக்ஸிம்ஸ் ஹவுஸ். ஓகே, அதெல்லாம் சொல்லணும்னா சொன்னது மேக்ஸிம். தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இஸ் யூஸ்வலி ஆஸ்க் மீ வாட்ஸ் ஹிஸ் பிளேஸ். ஓ, இவனை எப்போவுமே அவனோட பிளேஸை பார்த்துட்டே இருக்க சொல்லுவான். அப்படி சரி. ஐ எம் மார்க்கோ போட்டோவஸ்கி. ஓ, என்ன கைஸ் பேர் இருக்கு வரவங்க? என்னோட பேர் வந்து ஏதோ மார்க்கோ போட்டோவஸ்கின்னு. ஓகே, சரி சார், இந்த பேரெல்லாம் தெரியல. டேய், இந்த ஹவுஸ் எங்க இருக்குன்னு சொல்ற, அதை விட்டுட்டு பாருங்க கைஸ். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களான்னு கேக்குறான். கைஸ், இதையும் தாண்டி இந்த வீட்டை தாண்டி இன்னொரு வீடா கைஸ். அதான் லைட் எரிய அந்த வீடுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் மார்க்கோ, அப்ரிஷியேட் இட். ஓகே, நோ ப்ராப்ளம் கைஸ். டே வீடை சொல்லிட்டீங்கன்னா போனோம். இன்ட்ரெஸ்டிங். வாட் டஸ் இட் டு? வெல், ஐ சப்போஸ் டு லைக். கைஸ், என்னமோ பேசினே இருக்காங்க கைஸ். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ். இதோ பாருங்க, வெறும் எங்க இருக்குன்னு சொல்லிட்டானா அதோட இதாக பேசிட்டே இருக்கான். அதுவும் மார்க்கோ போட்டோ வச்சுக்கோ. என்னதான் தெரியும். ஓ, நோ ப்ராப்ளம். ஐ எம் ஜஸ்ட் ஓகே கைஸ். இவ ஏதாவது ஆமா இன்னுமே என்ன பண்ணிட்டு போகாம இருக்காங்க? தினம் பண்ணிட்டு இருக்கான். உள்ள நோண்டிட்டு இருக்காங்க கைஸ். மெயில் பாக்ஸை போய் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இவன் கிட்ட வந்து கேட்டுக்க சொல்றான். ஓகே, இந்த ஹவுஸ் என்ன ஏதோ உஷாரா காலி பண்ண மாதிரி இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு இதை பார்க்க? ஒருவேளை ஏதாவது இது ஒருவேளை கர்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கணும், பேய் வந்த மாதிரி இருக்கலாம். சரி, ஸோ இந்த கேம் வந்து கிளாப் தட்டு. திஸ் மஸ்ட் பி. ஓகே, இதுதானா? வார்னிங், கிளாப் சர்டிஃபைட். ஓகே, நான் வந்து வெளிச்சட்டை ஏற்றிக்கிறேன் கைஸ், ரொம்ப கம்மியாக இருக்கு. சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம வந்து எடுத்தோடனே உள்ளே போகலாமா? என்டர் ஹவுஸ். இங்கேருந்து வீடை பார்க்கவே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. ஃபைண்ட் த கீ. இந்த சாவியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதான். சரி, பேக் யார்டு தான் எங்க? இங்க எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போட்டாங்க? அப்புறம் எப்படி பேக் யார்டு போக முடியும்? இப்படி ஷார்ட் ரூட் வழியா போகலான்னு நினச்சா நான் செடியா போட்டேன். ப்ளீஸ் இங்க பாருங்க, இப்போ எல்லா வீடும் நல்லா தான் இருக்கு. பட் இந்த வீடுக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னு தெரியல. மேபி அவங்க தூங்கிட்டு கூட இருக்கலாம். நிறைய பேர் ஈவினிங் கூட தூங்குவாங்க. சரி, ஐ திங்க் நைட் டைம் நினைக்கிறேன் நான். ஆமா, நைட் டைம் தான். ஃப்ளவர் பாட்டில் யாருக்குன்னாங்க? நான் ஃப்ளவர் பாட்டில் ஏதோ நடுவில் ஆமா, இங்க இருக்கு. ஓகே, சாவியை ஒளிச்சு வச்ச மாதிரி தெரியல எனக்கு.
எனக்கு ஏதோ தெளிவா திருட வந்தா கூட எடுத்துட்டு போற மாதிரி தான். சரி எங்க தொடங்கடா ஃப்ரண்ட் வழியா போகணும், கண்டுபிடிக்க மட்டுமே இந்த வழியா. சரி வேற ரொம்ப ஸ்லோவா நடக்கிறாங்க. ஷிஃப்ட் அழுத்துனா மட்டும்தான் பாருங்க ஸ்பீடா அழுத்துனா. இந்த கண்ட்ரோல்ஸ் வேற எனக்கு அவ்வளோவா இல்லை. இந்த ஷிஃப்ட் மட்டும் தான் ரெண்டு பக்கம் ஷிஃப்ட் இருந்தது. அழுத்தி பார்த்தா நான் ஒரு பக்கம் தான் பண்ண முடியுது. சரி ஓகே, இப்போ வாங்க நம்மளோட புது வீடு கூட என்டர் ஆகிடுச்சு. இருட்டாக இருக்கு. லைட் எரிஞ்ச மாதிரி இல்லை. வெளியே இருந்து அந்த ஜன்னல் வழியா பார்க்கணும். வெளிச்சமா சென்சார் லைட்டா? ஸ்மார்ட் ஹவுஸ். ஓகே. ஆனா ஏதோ தட்டுனாதான் லைட் எரியும். முதல்ல டோரை சென்சார் பண்ணிட்டேன். ஏய் க்ளோஸ் பண்றா டோரை. தானா க்ளோஸ் ஆயிக்கணும் நினைக்கிறேன். ஸ்மார்ட் ஹவுஸ் தானே. ஆனா ஸ்மார்ட் ஹவுஸ்க்கு சாவியா தேவைப்படும் தான் நினைக்கிறேன். சரி read the note on fridge. ஓகே இதுவா தானே. check the mailbox, water the plants, throw out the trash, queue to turn on the lights. ஓகே गाइस, queue அழுத்துனா தட்டு அதான் என்னது? கிளாப் கிளாப். alright, time to go up. guys room எல்லாம் சுத்தி பார்க்கலாமா guys? இங்க அப்புறம் புது வீடு வந்துருமா? நமக்கு 6 ரூம் இருக்கா? என்னடா காத்துட்டு பக்கத்துல நீ உள்ள போனா கிளாப் பண்ண போதுலாம் லைட் எரியும்னு நினைக்கிறேன். கிளாப் பண்ணிட்டானா எரியுது. உள்ள போய் எரியுது. ஓ இதான் என்னடா வாஷிங் மிஷினுக்குள்ள ஸ்பேஸ் மாதிரி ஏதோ இருக்கு தெரியல. இது ஓகே பழைய துணியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஓ கைஸ் வாஷிங் மிஷினுக்கு தனி ரூம். ஓ பாத்ரூம் அது. சரி ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரூமை பார்த்துட்டோமா? இதை வந்து லைட்டெல்லாம் அதை விட்டு சாத்த முடியாது நினைக்கிறேன். சாத்த வேணாம், தானே சாத்துப்போம். ஸ்மார்ட் ஹவுஸ் சாத்தலாம். ஆமா இப்பதான் நான் வருது. எப்படி சாத்தணும்? எப்படி முதல்ல மெயின் டோர் பண்ணலாம். இந்த மெயின் டோர் ஏற்கனவே திறந்து ரூம் இருக்கு. திறந்தா இந்த ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு. ஸ்டோர் ரூம் அதான் அந்த க்ளீனிங் ஐட்டம் இருக்கிற இடம் ஸ்டோர் ரூம் மாதிரி தான். இதுக்கு டோர் கிடையாது. ஓ அதான் ரூம் ரூமே கிடையாது. ஆக்சுவலா நம்ம ஒரே ரூம் தான் போகுது. ஆமா இப்போ இன்னொரு ரூம் இருக்கு மேலேயோ. மேலே நாங்கள் மேலே போயிட்டு கீழே அதுக்கப்புறம் திறக்க முடியாத அந்த கதவையோட சாவி எல்லாம் இருக்காங்க. இங்கேயும் கிளாப் பண்ணணும். கைஸ் போ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான். ஏன் அந்த போட்டு சொல்றாங்க? ஆனா என்ன கதை ட்ரை பண்ணா ஏய் ரூம் 2 கைஸ் ரூம் 2 தானாவே அப்டேட் ஆயிருக்கு. ஓ அந்த ஸ்டெப்ஸ் ஒரு ரூமா? அட பாருங்களா. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸ்டோர் ரூம் மாதிரி நமக்கு அது இல்ல பெட்ரூம் நினைக்கிறேன். இது பெட்ரூம் தெரியல பார்ப்போம். ஓகே இது ஒரு மேல் ஃப்ளோர்ல நல்லா இருக்கு கைஸ். அதான் ஏய் என்ன இங்க பாக்குற இடம்லாம் வாசானா இருக்கு. கைஸ் டோர் க்ளோஸ்ல இருந்தது தெரியல. நம்ம தெரிஞ்சு நம்ம ஓபன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி அதே வாட்ச் பண்ணி போனா இப்போ வாட்சுனார என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அதான் இன்னும் இங்க ஒரு பாத்ரூம் இருக்கும். சரி எல்லார் வீட்லயும் 2 பாத்ரூம் இருக்கும். திருப்பி தட்டலாமா? தட்டு இது வந்து நம்மளோட நினைக்கிறேன். பிசியா கைஸ்? பிசியா என்னன்னே தெரியல. இது கீபோர்டு கூட ஓகே ஏதோ நல்லா தான் இருக்கு ஓரளவுக்கு. ஆனா ஆதி காலத்து போட்டோ இருக்கு.
யார் இது? ஏதோ ரெண்டு பேர் இருக்காங்க. ஜம்ப் ஸ்கேர் ஐடியா அச்சு போங்கடா. இந்த ஹாரர் கேம் வந்தா நல்லா ஃபோர் ரூம் ஆயிருக்கு கைஸ். ஹாரர் 101 போங்கடா. ஹாரர் புக்கே நான் படிக்க மாட்டேன். நான் நிறைய ஹாரர் சம்பந்தப்பட்ட படம் எல்லாமே பார்ப்பேன் கைஸ். இதுல இன்னொரு 3 பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் அந்த வீட்டையே நான் நாசமாக்க போறேன். அதான் இப்படி எல்லாத்தையும் இதுல வந்து ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இல்ல பிரதர்ஸா இருக்கலாம் கைஸ். சரி ஓகே. இப்ப இன்னும் என்னென்ன ரூம் போனா இது பார்த்துட்டோமா? பார்க்கலாம். அங்க சாவி இருக்கு, என்னமோ இருக்கு. இதான் கைஸ் பெட்ரூம். பெட்ரூம்லயும் ஏதோ டப்பா டிவி வச்சிருக்காங்க. 1984 சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு டிவி இருக்குன்னு எனக்கு 1984 ஆனடியா. அப்ப இந்த மாதிரி டிவிலாம் இருக்கிறது லாஜிக் தான். ஆஹா இவ்வளவு பெருசாலாம் இருக்காது. டிவியே சொல்ல போனா இருக்குமான்னு தெரியல எனக்கு. இது அவங்க நாட்டுல இருக்கும். இவன் மேல பாக்குற இடத்துல ஹாரர் இருக்கும். கீழே போட்டேன். நான் கீழே போட்டேன். கீழே தான் போடணும். சரி இதுலயும் அதே மாதிரி ஒரு 3 பாக்குற இடமா இவனுங்களோட போட்டோ தான் இருக்கு. இந்த கண்ணாடி போட்டேன். சோடா குட்டி பையன். அப்புறம் ஏய் அதை பார்த்துட்டோம் நினைக்கிறேன். பார்த்துட்டோம். கீழே இருக்க அந்த ஒரு ரூமை தவிர எல்லாமே பார்த்துட்டோம். காஷன் ஆமா எப்படியாவது அதுக்குள்ள போய் ஆகணும். ஒரு வேளை அதுக்குள்ளதான் பெயினா இருக்கு. இப்போ ஏதோ ஒரு சவுண்ட் எனக்கு கேட்டது. இப்போ ஓபன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அந்த ரூம் ஓபன் பண்ணுவோம். ஓபனே ஆகல. ஆமா இது கராஜ் நினைக்கிறேன். ஸோ வாட்டர் நார்மல் போக போக தான் தெரியும் இது எவ்வளோ ஹாரர்னு சொல்லிட்டு. சரி ஓகே. வாட்டர் பக்கெட் போட்டோம்னா டேய் ஓ மெயில் பாக்ஸ். அதான் என்ன கைஸ் இவனுங்க எப்படி வேலை வைக்கிறாங்க. மெயில் பாக்ஸ் செக் பண்ணாதான் வர முடியுமா? சரி இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி இப்போ வாங்க நம்ம போய் மெயில் பாக்ஸை செக் பண்ணிடலாம். வீட்டில் ஸ்பீடாக நடக்கிறேன். வெளியே வந்தால் ஏன் ஸ்பீடாக ப்ளீஸ் ஹெல்ப். கேம் கால் ஜெக்ஸான் 25 years old 170 LPS 5.9 feet. கால் பண்ணி இந்த நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவனையாவது இந்த மாதிரி ரோட்டில் பார்த்தீங்கன்னா கைஸ் இவனும் ஹவுஸ் ஹீட்டராங்க. இது கொஞ்சோண்டு அப்படியே ஒரு திகிலா சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. சரி ஓகே. நீ ஏன் மைண்ட் ஒரு சாட்டவே மாட்டேங்குது? யாரோ உள்ள நடந்து போற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். தண்ணி லீக் ஆகாது. என்ன கைஸ் ஆச்சு? தண்ணி லீக் ஆகுற மாதிரி எனக்கு இது உள்ள தண்ணி இருந்தா அதை விட்டுட்டு மேல ஏதோ சவுண்ட் வந்து நடந்து போறாங்க. இப்ப நின்றுடுச்சு மேல வந்து பார்த்த உடனே. நல்ல காஷன் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல கேம் ரூல்ஸ் படி நம்ம போய் பார்த்துக்கணும் போல. இது வேற ஆமாக்கிற விஷயம் இருக்கு. அதனால டிராக் பண்ண வர கஷ்டமா இருக்கு கைஸ். நான் மவுஸை லேப்டாப்ல மவுஸை கனெக்ட் பண்ணாம விளையாடிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க விளையாடி பாருங்க. பயந்துருக்கு. டேய் இதை மிரிச்சு தள்ள போறேன். என்ன குதிக்க முடியல இது மேல. மறுபடியும் எனக்கு அந்த சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி சொட்டுற மாதிரி தான் ஆக்சுவலா எனக்கு கேக்குது. எனக்கு எவனோ ஒருத்தர் டங்கு அப்படின்னு எனக்கு ரெண்டு டவுட் இருக்கு. ஒண்ணு அந்த காஷன் ரூம்ல இருந்து எவனோ அந்த சுத்தியில வச்சு அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி கேக்குது. இன்னொன்னு
முடிஞ்சா கட்டிக்கலாம். என்ன கைஸ் திடீர்னு நிக்குது, திடீர்னு வருது. ஏதோ நடக்கும். முதல்ல நம்ம 5 பிளாஸ்டிக் ஊற்றணும். இது வேற ஒண்ணு எடுத்து போட்டுக்கலாம். 100 தடவை கீழே விழுது. முதல் பிளான்ட் இதுவா? அப்பா எப்படிடா ஊற்றணும்? டேய் அங்க இருக்குல்ல தொட்டி, இங்க இருக்கு பாரு முதல் பிளான்ட் இதுதான். அப்படியா? எப்படி ஊத்துறதுனே தெரியல. இதுதான் எனக்கு எப்படி தெரியும்? இதோ இங்கதான் இருக்கு. அது ஜொலிக்கிறது எனக்கு. ஆமா. அதெல்லாம் தண்ணி ஊற்றணும்னு ஏதாவது எல்லாம் எடுக்கிறாங்க. நம்ம எதுக்கு? ஆனா ஹவுஸ் சீட்டிங் வந்தா பண்ணணும். ஏய் கொஞ்சோண்டு ஊத்தி இருக்கு. யாராச்சும் இருந்தா அப்படி இருந்திருப்போம். இன்னும் ரெட் கலர்ல ஓ நம்ம தான் அது வேற ரெட் கலர்ல தெரியல. ஓ பக்கத்துலயே இருந்துச்சு. சரி ஓகே. வாங்கயா இன்னும் இவன் இத்தனை செடி வச்சிருக்கான். அதுவும் பூக்கள் ஏதோ கொச்சை கொச்சனை வச்சிருக்காமா. இவன் ஏதாவது பூக்களோட பாட்டு டைரக்ட் பண்ணிருப்பானோ. ஊற்றி விட்றா. அது ஆட்டோமேட்டிக்கா அங்க போட்டாலே ஊற்றிடுது. மொத்தம் ஆமா நெக்ஸ்ட் என்ன வேலை சொல்லி ட்ராஷ போட்டேன். கிராப் த ட்ராஷ். நான் அங்கேயே போட்டு வரேன். அதுக்கிட்ட வீட்டுக்கு போறதுக்குள்ள பிடிச்சிருவாங்க. ஆனா நடுவில் எனக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்டது கைஸ். எவனும் டீப் ப்ரீத் பண்ணி அப்படியே நம்ம கிட்ட நடந்து வர மாதிரி. இப்ப கேக்குற அந்த தண்ணி சொட்டுற சவுண்ட் கூட பிஜிஎம்மா இல்ல உண்மையான தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கானே எனக்கு தெரியல. அதுவும் அப்பா அப்பா நின்று நின்று வந்து ஆமா இப்ப நின்றுடுச்சு. அதனாலதான் அது பிஜிஎம் அப்படின்ற மாதிரி தோணுது. நிஜம் நிஜம் நிஜம். சரி ஓகே இப்போ நம்ம வீட்டை வீட்டுக்குள்ள வந்தோடனே சவுண்ட் கேட்டுருச்சு. இப்ப நம்ம எதுக்கும் நீ போய் பாரு. வேணாஷ்மி என்னடா எலும்பு கூட கைஸ் என்ன கைஸ் இவ்வளோ பெரிய போன்ஸ் இருக்கு. என்னத்தை தின்னான்னு தெரியல. எலும்பெல்லாம் உடச்சு ஒரு வேலை காலை எடுத்து தின்னுருப்பாங்க போல. நாம வந்து என்ன என்ன விஷயம் கேட்கணும். அதுதான் வந்து கைஸ் இங்க வந்து ஏதோ ஒரு ஃபினாமினா அது சொல்லுவாங்கல்ல என்னன்னு தெரியல. ஃபினாமினா அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இங்க நடக்குதா நடக்குதுன்றாங்க. நம்ம வந்து Are you sure? Okay. 100% talking about the trash. Guys, நம்ம என்ன சொல்லிட்டோம் இங்க வந்து எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்ட்டோம். ஸோ இவன் வந்து ஸ்டே
இருக்குன்னு சொல்லிட்டா. சப்போஸ் நம்ம பிரச்சனை ஏதாவது இருக்குன்னு சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பா வந்து FIB ஓபன் அப். FIB ஏய் ஆமா நான் மெத்தன அந்த குப்பை தட்டேங்க கீழ கிடக்கு. இது இவன் சாப்பிட்ட எலும்பால இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே எப்படி பறக்கும் இது இவன் சாப்பிட்ட எலும்பானே தெரியல கைஸ். இல்ல நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்ல இல்லையா, அப்போ வந்து இந்த எலும்பு பார்த்தீங்களான்னு சொல்லுங்க. இவ்வளோ பெருசு பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ் வி சி த போன் அப்படின்னு போடுங்க. இல்லைன்னா எஸ்ன்னு மட்டும் கூட போடுங்க. பார்க்கலன்னா நோ வி டிட்ன்ட் சி அப்படின்னு. அடுத்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம்ன்றதே சொல்லுங்க. குப்பை பயலே போடுறா உள்ள போடு அப்படி அப்படி கரெக்டா அது மூடலாம் வேணாவா? அடுத்து பேய் உள்ள இருந்து வந்துச்சுன்னா உள்ளது அது குப்பை தட்டிக்குள்ள பேயெல்லாம் வர வாய்ப்பு தானே இருக்கு. ஓகே நீங்க அந்த உருவத்தை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உள்ள இருந்து எவனோ ஒருத்தன் வந்து கிளாப் பண்ணா. நானா இந்த விஷயத்தை பார்த்துருந்தா கண்டிப்பா உள்ள போயிருக்க மாட்டேன். நான் இப்ப உள்ள போறேன். கதைப்படி நம்ம உள்ள போய் தான் ஆகணும். மறுபடியும் ஒரு கிளாப் சவுண்ட் கேட்டுச்சு பாத்தியா? இப்போ ரீசெண்டா ஒரு கிளாப் சவுண்ட் கேட்டுச்சு. எந்த ரூம்லன்னு தெரியல. ஏதோ ரூம்ல லைட் ஆஃப் ஆயிருக்கு. गाइस இந்த BGM வச்சு நிறுத்த சொல்லுங்க गाइस. ஆமா BGM கூட வர கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியல. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சாப்பாடு எடுத்துட்டு போய் தூங்குடா. இந்த கிச்சன்ல யாரும் இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா அது மைக்ரோவேவ் ஆகணும். யாரோ ஒருத்தங்க நடந்து வர மாதிரி ஒரு ஃபீலிங் गाइस. சரி நீ வேற ஆடியா கொஞ்ச நேரம். ஆமா நான் சொன்ன மாதிரியே மேல கிளாப் பண்ணிருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். டேய் இது எவன்டா வந்து போட்டவன்? ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி ஹாரர் விஷயம்லாம் பிடிக்கும். ஆனா பயங்கர பயம். ஆனாலும் நான் பார்த்து அப்ஸ்டேர்ஸ் தானே அவங்களே செய்றாங்க. சில 3 ரூம் பார்க்க சொல்லியிருக்காங்க. எனக்கு பயம் நான் போக மாட்டேன். ஆனா விளையாடுறது என் தம்பி தான். நான் கூட அவனுக்கு கம்பெனி கொடுக்குறேன். இருந்தாலும் பாதி வரும்போது வாங்கி தந்துடுறேன். ஹாரர் வரும்போது தர வேண்டியது வாங்க மாட்டேன். ஓகே இந்த கதவை எல்லாத்துக்குமே அவன் கிளாப் பண்ணியிருந்தான். நான் சொன்னேன் கிளாப் கேட்டுச்சின்னேன். அதே மாதிரியே கிளாப் நடந்துருக்கு. இங்க ஏதோ டிஃப்ரெண்டானா எனக்கு கையெல்லாம் நடுங்குது. நீங்க விளையாடுங்க. இந்த பிஜிஎம்க்கு ஆக்சுவலா இது வந்து ஒரு பிசி கேம் தான். பிசி கேம் நாங்க வந்து ஒரு ஆப் ஏத்தி அது வந்து லேப்டாப்ல நீங்க பார்த்து கிளாப் பண்ணிட்டோம். உன் கைதானா இருட்டு பார்க்க எவனோ ஓகே இங்கதான் ஏதோ டக்கெல்லாம் போட்டா மாதிரி. ஆக்சுவலா இந்த இடத்துல டக்கெல்லாம் போட்டு வச்சிருந்தோம். கீழே நிறைய வாத்து. ஆனா இப்ப அது ஒரு டக்கு கூட கீழே காணும். கொஞ்ச நேரம் நீ விளையாடி பாக்குறியா? வேணாம் இந்த டோரை எப்படா திறக்க? அப்படியே போய் ஓட இங்க இருந்து பறந்து வந்து நம்ம அந்த ரூம்ல போனோம். I must be tired. गाइस இப்போ BGM நிறுத்திட்டாங்க गाइस. ஓகே இப்போ BGM கம்ப்ளீட்டா பாருங்க உங்களுக்காக என் கை வலிக்க அழிக்க திறந்துருக்க. ஸோ நீங்க வந்து அதுக்காகவே ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப். அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி ஒரு கிளாப் ஹவுஸ்ல இருந்து திடீர்னு உங்க லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி இவன மாதிரி போவீங்களா மேல? நானும் கண்டிப்பா போக மாட்டேன். முதல்ல ஒரு உருவத்தை பார்த்தேன்ல அப்பவே நான் ரிவர்ஸ் எடுத்திருப்பேன். இருட்டா இருக்கிறத பார்த்தாலே போய் ஒரு கிளாப் பண்ணி வந்துரு. ஆமா எல்லா இடத்துலயும் லைட் போட்டு வந்துருவேன். உள்ள போய் ஓகே
என் வீட்ல கூட நைட் டைம்லலாம் நான் எல்லா இடத்துலயும் லைட் போட்டு வச்சுப்பேன். ஒரு இடம் இருட்டா இருந்தா கூட அந்த துணியெல்லாம் இருக்க ஒரு இடத்துல துணி அதிகமா இருக்குன்னா லைட் ஆஃப் ஆயிருக்கும். அதை பார்த்தாலே அந்த இடத்துல யாரும் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அது சீரியஸா பயமா இருக்கும். இது கீழே போட்டது. கிளாப் சவுண்ட் அது. இது கீழே போட்டா அப்படி சவுண்ட் கேட்கும். ஐயோ என்னடா சவுண்ட்? இதோ பாரு. ஓகே ஓகே கைஸ் இவன் யாரு கைஸ்? நான் கெலாக்ஸா கீழே போட்டுனே இருக்கேன். இது ஏதோ சிரலோ கெலாக்ஸா சம்திங். சீரியலா? சிரல். இதை கீழே போட்டா கொட்டோன்னு பார்த்தா இவன் எல்லாரும் பால் போட்டு தான் சாப்பிடுவோம். இதெல்லாம் வெறும் இதை போய் தின்றான். ஒரு சில டைம் அப்படி பண்ணுவான். ஆனா இவன் என்னன்னா பவுல் ஃபுல்லா போட்டிருக்கான் கைஸ். அட்லீஸ்ட் ஒரு லாஜிக்கா என்ன நார்மலா தான் இருக்கு. நார்மலா தான் இருக்கு. என்னடா லொக்கேட்டர்னே இருக்கற. இங்க டோர் ஓபன் ஆகுது பாரு. நீ நிக்கறதுனால ஓபன் ஆகுதுடா. ஓ ஆட்டோமேட்டிக். உள்ள இருந்து யாரோ லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணலையா? ஏய் கட்லடியில போய் வைக்கறாங்க சாப்பாடு. அங்க யாரோ இருக்காங்க அதான். ஏய் மேல போடா. ஏய் இத மேல எடுத்து வைக்கணுமா இவனுக்கு? அந்த இடத்துல தான் வைக்கணுமா? ஏன் கட்ல வச்சு தின்ன மாட்டியா நீ? படுத்துட்டான். படுத்தே விட்டானா? கால் கை எதுவுமே இல்லை இவனுக்கு. கை மட்டும் தான் உட்காந்துக்கிட்ட காணோ. ஓ இங்க இருக்கா ஓய் சாரு கண்ணு அப்படியே. ஐயோ டே வேணாடா. நைட் டைம்ல நல்ல பேய் படம் தான் பார்த்தேன். ஆனா இந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா நைட் பொதுவா இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத வீட்ல இருந்தா நான் பேய் படம் பார்த்திருப்பேன். ஆனா இந்த மாதிரி கிளாப் அந்த வீட்ல எல்லாம் முதல்ல அந்த மாதிரி வீடியோ நான் எடுக்க மாட்டேன். ஸ்விட்ச் வீடு தான் நான் எடுப்பேன். நீங்க என்ன மாதிரி வீடு பார்ப்பீங்கன்னு சொல்லுங்க. என்னடா ரிமோட் எங்கயாச்சும் தூக்கி கடாசிட்டானே. பாத்தீங்கன்னா 2 மணி ஆக போகுது. வெளிய கிளாப் நடக்குது தெரியுதா? அங்க இருந்தவன பாத்தியா? அங்க இருந்தவன பார்க்கல. ஆனா இப்ப பிஜிஎம் ஒன்னு போடுறாங்க. அதுதான் எனக்கு गाइस நீங்க போட்டோ மேல வந்து இருக்கு பாரு. நம்ம இந்த போட்டோவை கீழ தள்ளி விட்டுட்டே இருக்கோம். உங்களுக்கு நல்லா இருக்கும். गाइस நீங்க வந்து பார்க்கலனா ஸ்கிப் பண்ணி பாருங்க. கையை இப்படி டோர் ஹேண்டில்ல வச்சு தலைய வெளியே ஏத்தி இருப்பான். நீ ஆனா இந்த வீடியோ போஸ்ட் பண்ண பிறகு பாரு. அப்லோட் பண்ண பிறகு. அது மட்டும் இல்லாம நான் அதை கவனிக்கல. வந்து கெட்டப் பண்ண சொல்றாங்க. எப்பறா என்ன பண்றே? ஏய் இந்தா நீ விளையாடு போ. போடா நீங்க கொஞ்சம் விளையாடணும்ல. गाइस இதுக்கு மேல தான் गाइस ஹாரரே ஸ்டார்ட். நான் உண்மையாலே சொல்றேன். இப்ப ரெஸ்ட் ரூம்ல ஏதோ ஒரு டக் இருக்க போகுது. உண்மையாலே சொல்றேன். நான் பாத்து அது மட்டும் இல்லாம இப்ப வெளில போய் பார்க்க சொல்றாங்க. நானா கண்டிப்பா மாட்டேங்க. உள்ளே வெச்சிட்டு படுத்துருப்பேன். ஒரு உருவத்தை பார்த்து வெச்சிட்ட கூட வச்சுக்க மாட்டறாங்க गाइस. யூஸ் பண்ண அதோ தின்னானே என்னத்துக்காக கொண்டு வந்தானே தெரியல. 40 தடவை கீழ போட்டு கொண்டு இல்ல गाइस இவனுங்க தான் நமக்கு வந்து ராசி இந்த போட்டோல இருக்கறவங்க. போய் ஒரு பாட்டு பாடு. இவனுங்கள பாட்டு. ஐயோ இவனுங்க மூஞ்ச பார்த்தா எனக்கு நான் ஏற்கனவே அள்ளு கடமைக்கு பண்ணிட்டு இருக்கேன். அவனுங்க இவங்க பெட் மேல போட்டு போடலாம். பாத்து இவனுங்க ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. ஓகேங்க வெல்ல கிளாப் நடந்துருக்கு நான் சொன்ன மாதிரி. அந்த லூசு பையனும் கிளாப் பண்ணிட்டு போயிருக்கான். ஓஹோ ஏன்டா போற? எங்க பண்ணாங்க? காஷன் டோர் பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் ரொம்ப நேரமா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அந்த காஷன் டோர்க்குள்ள போகணும்ன்றத. வாங்க போலாம். ரெட் கலர்ல ஆகுறா. गाइस அக்காவை போய் பார்க்க சொல்லுங்க गाइस. அவ தான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டா நம்மள விட. நான் வந்து எப்பவுமே பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அதுல இல்ல இதுக்குள்ள எதுவும் இருக்காது. பேய்லாம் இருக்காது. பாத்ரூம்குள்ள தான் இருக்கும். நீ போ. நான் பார்க்க மாட்டேன் ஸ்கிரீனே. எல்லா டோருமே உடைஞ்சு போய் கிடக்கு. காஷன் எந்த இவன்டா ஏன் காஷன்ல வச்சிருக்காங்க? அந்த அளவுக்கு எதுவும் பயமா கூட இல்ல. எதுக்கு? ஏன்னா அங்கங்க செவரு கீழ் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த வீட்ல மொத்தம் 2 பேர் இருந்திருக்காங்கங்க. அதுல இந்த ரூம்ல இருந்தவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த ஹவுஸ் சீட்டிங் கணக்கா புனக்கா அவன் தான் நினைக்கிறேன். வந்து நம்ம பாத்ரூம் செக் பண்ணனும். அங்க கண்டிப்பா ஐயோ பாத்ரூம் வேற இருட்டா இருக்கு. இதுவா பாத்ரூம்? அதான் பாத்ரூம். நைட் 2 மணிக்கு எவனாவது இப்படி பண்ணுவானுங்களாங்க. நானா பெட்ஷீட்டை போட்டு படுத்திருப்பேன். ஓகே டாக்டர்
ஏதோ நடக்கும்னு சொல்றாங்க கைஸ். உனக்கு யார் சொல்றா? இந்த ரூம் தான் கைஸ். இங்க ஏதோ இல்ல கீழே போகணுமோ நம்ம? இல்ல கைஸ் ஏதோ இல்ல. அந்த காஷன் ரூமுக்குள்ள போகணுமோ ஃபுல்லா உள்ள. நான் ஸ்டார்டிங்ல மட்டுமே போனேன். ஏங்க ஏதோ கிளாப் சவுண்ட் பின்னாடி கேக்குதுங்க. நான் திரும்ப மாட்டேன். ராக்கா விளையாடிட்டு இருக்கேன் கைஸ். நான் இவ்வளவு ஆரெல்லாம் பார்க்கவே மாட்டேன் கைஸ். உங்களுக்காக எவ்வளவு ஆனா இதை விட கொடூரமான படங்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். நான் நினைச்ச மாதிரியே வெளில கிளாப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானுங்க. எப்பா ஏய் ஏன் நாப்பிட்டு இருக்கிறது? சரி எனக்கு தெரிஞ்சு கீழே போகணும்னு நினைக்கிறேன். மொத்த டோரையுமே அவன் கிளாப் பண்ணி வச்சிருக்கான். அட பாவி பயல. ஏன்டா இத மட்டும் இங்க பாரு இங்க கீழே வச்சிருக்கான். இது எப்பல இருந்து இருக்கு? ஏய் இல்ல சரி சீரியஸா அந்த டோர் விழுந்துருச்சா? என்னடா நடந்தது? இப்போ டோர் தான் விழுந்துச்சா? டோர் தான் விழுந்துச்சு. அப்போ गाइस ஒரு செகண்ட் பயந்துட்டேன். ஆமா இந்த வீடியோ 30 மினிட்ஸா போயிட்டு இருக்கு गाइस. ஐயோ ஏய் ஏன்டா நீ வேற ஏன்டா ஜன்னல் திறந்து காத்து அடிச்சு விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். தான் நடந்திருக்கும். நீ கத்துறதுல தாண்டா எனக்கு பயமா இருக்கு. ஏன்டா கத்து? எங்கயா போறோம்? சீரியஸா பயமா இருக்கு. பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா அந்த அளவுக்கு பயம் இருக்கான்னு தெரியல. ஆனா இது விளையாடும் போது ஒவ்வொரு மூவ் எடுக்கிறதுக்கே அவ்வளவு கையெல்லாம் நடுங்குது. ஏய் நீ கொஞ்ச நேரம் விளையாடல. ஏய் நீ விளையாடு. நீ தானே கேம் சேனல் ஆரம்பிச்ச. நீ விளையாடு. நீனும் ஆரம்பிச்சது. சேனல் பேரு ஜெய் கேமிங். அப்ப ஜெய் விளையாண்டா தானே நியாயம். ஜெயடா அக்கா. இந்த டோர் திறந்துருக்கு. என்ன பண்ண போறாங்க? இவன் வேற ஒருத்தன் இவனே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறான். நீ விளையாட ஸ்ரீத கொஞ்ச நேரம். ஏய் முன்னாடி போயிட்டு கிளாப் பண்ணு. ஓகே இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம கீழே தான் போகணும். ஏன்னா அந்த மொத்த ரூமுமே சுத்தி பார்த்துமே இன்னும் வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்க இல்ல இப்ப இங்க தானே ஒரு பேய் வந்துச்சு. ஆனா இங்க தான் ஏதோ ரூம் சொன்னாங்க गाइस. போய் பார்க்கணும். அங்க வந்து அவன் துரத்திட்டு வருவானா நம்மள. சஸ்பென்ஸ். ஆக்சுவலா அந்த கேம் பத்தி கூட எனக்கு சுத்தமா தெரியாது. இவன் விளையாடும் போது என்ன கூப்பிட்டான், அதனால நான் வந்தேன். மற்றபடி இந்த கேம்ல என்ன நடக்கும் என்ன எண்டிங் முதல் கொண்டு எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தெரியல நாங்க ரெண்டு பேருமே சைலண்ட் ஆயிட்டோம். ஏய் நீ இந்த ஸ்டெப்ஸ் கீழ மட்டும் இறங்கி போ. ஏய் இறங்கி போய் ஏதாவது வந்துச்சு வெச்சுக்கோ லேப்டாப் தூக்கி கடக்குறேன். இறங்கி போய் கியூ கியூ குடு. ஏன்டா நீ ஏன்டா தேவல கொஞ்சம் கீழ போயிட்டு இப்ப கியூ குடு. இருடா நீ பின்னாடி தேய்ச்சி சார்ஜர் எடுடா. சார்ஜர் இல்ல போ. ஓகே சாப்பிட்டோம். பின்னாடி பாரு. கிளாப் பண்ணிட்டா பண்ணு. ஐயோ ஏங்க எனக்கு உண்மையான பயமா இருக்கு. நான் தான் இப்ப விளையாடிட்டு இருக்கேன். பண்ணி சொல்லடா. ஏய் முன்னாடி போயிட்டு போ. பண்ணுடா. அப்பா போயிட்டேன் கீழே. வெளிய போய் நான் என்ன பண்ண போணும்? இப்ப பாத்தீங்கன்னா நான் தான் போயிட்டு இருக்கேன். எனக்கு உண்மையிலே பயமா இருக்கு. எனக்கு என்ன गाइस நீங்களே சொல்லுங்க. 30 நிமிஷமா நான் விளையாண்டேன். இந்த கேமே ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குமே. அதை ஏன் விளையாட கூடாது? ஓபன் பண்றது இரு. டோர் ஓபன் பண்ண முடியலையா? டோர் வந்து ஓபன் ஆக மாட்டேங்குது. அப்ப ரூம் தான். ரூம்குள்ள தான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்தெல்லாம் நம்ம போ மேல போய் ரூம்ல பாரு. இவனை என்னடா இப்போ உனக்கு? ஏய் ரொம்ப நேரம் நான் அந்த கராஜ்குள்ள போணுமோ? கராஜ்குள்ள இல்ல நோ கராஜ். ஏன் கராஜ்ல தான் அது? மேல தான் இருக்கணும். சரி ஓகே गाइस இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒருவேளை நம்ம அந்த டக்க தூக்கி போட்டுக்க கூடாது. ஓகே எல்லா இடத்துலயுமே பாக்குறேன். இன்னும் இல்ல அந்த ரூம் காஷன் ரூமுக்குள்ள போய் நல்லா காஷன்குள்ள தான் ஏதோ சிவப்பாவே வருது. ஏதோ இங்க ஒரு ரூம் இருக்கு. இதுக்கு போன மாதிரி இல்ல. ஐயோ
ஐயோ எனக்கு ஆக்சுவலா ஹார்ட் பீட் ஏறிக்கிட்டு இருக்கு. தட்டி பாரு கிளாப் ரூம்ல. இந்த இடம் வந்து லைட்டே ஆஃப் ஆக மாட்டேங்குதுங்க. லைட் ஆன்ல தான். நான் என் ரூமுக்கே போயிடலாம் இருக்கேன். என் ரூம் வேற இருட்டா இருக்கு. நல்லா முன்னுங்க. யப்பா போங்கடா நான் படுக்கிறேன். வேற ஏதாவது பண்ண முடியுதான்னு பாரு. ஒருவேளை நம்ம அந்த டக்கை தூக்கி போட்டிருக்க கூடாது. இதுக்கு வேற ஏதோ ஒரு எண்டிங் வரும் கைஸ். இந்த பாத்ரூம்ல தான் என்ன பண்ணணும்னே தெரியல. வீடு ஃபுல்லா சுத்திட்டோம். எனக்கு தெரிஞ்சு கராஜ் போறதுதான் நல்லது. ஏன்னா இந்த மேல் ஃப்ளோர்ல எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்ற. வீட்டுல இருக்க ஒவ்வொரு ரூமையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரி தொடர்ந்து பாரு. என்னன்னே தெரியல. வந்து நான் தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். வாய்ஸ் தரேன். இவன் தான் வாய்ஸ் வெறும் இவன் வாய்ஸ் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். அவ்வளவுதான். இப்ப விளையாடுறது நான் தான். ஆனா இவ்வளவு நேரம் நான் இவ்வளவு நேரமா அவன் விளையாண்டுட்டு இருக்கான். கீழே வந்து இப்படி தோற கையடா. இந்த டோரையும் திறக்க முடியல. என்ன கைஸ் ஆச்சு? இந்த டோரையே திறக்க முடியலன்னா நம்ம வேற ஏதோ பண்ணணும். இத தர சொன்ன கராஜ் வந்து திறக்க முடியுது. அப்ப இங்க ஏதோ இருக்கு. உடனே என்ன கொடுத்துட்டாங்க. ஓகே கொஞ்சம் உள்ள போய் சுத்தி சுத்தி பாக்குறேன். பெருசா ஒண்ணுமே இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே எல்லா இடத்தையுமே பார்த்தாச்சு. ஃபிகர் அவுட் வாட்ஸ் கோயிங் ஆன் இருக்காங்க. இன்னொன்னு இருக்கும் ஏதோ ஸ்டோர் ரூம் மாதிரி. அது ஒரு ரூம்னே நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியாது. பரவாயில்ல போய் அதையும் பார்த்துட்டு. ஓகே இங்கேயுமே கைஸ் அப்ப மேலதான் கைஸ் ஏதோ ஒன்று நடக்கும். ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா இங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அது காலை வந்து விஷயமா பாக்குறதா இல்ல நான் அது காலையில இருந்து சுத்தினதை நோட் பண்ணல. நீங்க யாராவது நோட் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேலதான் என்ன பண்றதுன்னே தெரியல. மேல போய் பார்த்து எல்லா கதையும் சாத்திட்டு ஓபன் பண்ணுவாரு. ஏய் இவ்வளவு நேரமும் மேல தானடா இருந்தோம். எனக்கு என்னன்னு புரியல. வீடு ஃபுல்லா சுத்தியாச்சு. எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்க பாத்ரூம்ல ஏதாவது ஒண்ணு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டோரை ஓபன் பண்ண முடியல. எல்லா கதையும் சாத்திட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாமே. நீ சாத்திட்டு ஓபன் பண்ணி பாரு. என்ன சாத்திட்டு ஓபன் பண்ணி பாரு. சோ இப்போ வந்து ஜெய்ஷு விளையாடிட்டு இருக்கான். இப்போ நீங்க பாக்குற இந்த சீன்ல இருந்து ஜெய்ஷு விளையாடுறான். இந்த டோரை வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி க்ளோஸ் பண்ண முடியாது. சோ இந்த டோரை க்ளோஸ் பண்றேன். டிவி பார்க்கணுமோ இப்ப நம்ம தெரியலையே. வெளியே தான் நான் மோஸ்ட்லி போகணும்னு நினைக்கிறேன். அந்த ஜன்னல் வெளில இருந்து எவனோ ஒருத்தர் இருந்தானா நம்ம வெளில போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பேக் சைடு அந்த ஜன்னல் வழியா போலாமா? ஒரு இடத்துல தண்ணி ஊத்திட்டு இருந்தோம்ல ரொம்ப நேரமா. அந்த வழியா போய் பார்க்கலாம். போய் பாரு. இவனு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அந்த படிக்கட் பக்கம் கூட போக மாட்டேங்கிறான். இப்போ வந்து நான் தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். கைஸ் இந்த வீடியோ வந்து 13 மினிட்ஸ்ல முடிச்சிருக்கணும். ஆனா 40 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு. என்ன பண்ணணும்னு இப்ப புரியல. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிட்டு இது அப்லோட் பண்ணலாம். அப்புறம் பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி ஓகே. ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. நாங்க கொஞ்சம் இந்த கேமை பத்தி எல்லாமே சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி எண்டிங் வர எல்லாம் பார்த்துட்டு விளையாடுறோம். நாங்க இப்போ பார்க்காம விளையாடுறதுனால ஒன்றும் புரியல எங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு. ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு பார்ட் 2 எண்டிங்கோட வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய். ஸோ என் அக்கா பாய் சொல்லிட்டா. அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. போடலான்ற ஒரு ஐடியா வச்சிருக்கோம். இந்த ஐடியா பிடிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி நீங்க வந்து CS2 ஃபேண்டம்ல கார்டன் பேட்மேன், கார்டன் ஆஃப் பேட்மேன், VR ஷேடோ அதெல்லாம் இருக்கு. நீங்க வேணும்னா சொல்லுங்க. அதெல்லாம் கூட போடலாம். ஸோ until bye from Jay Gaming. பாய். கடைசியா நம்ம வீடியோ பாக்குறவங்களா தட்டு பண்ணிருங்க. அதான் இதான கிளாப். ஸோ ஓகே இந்த வீடியோ கண்டிப்பா அடுத்த பார்ட்ல எண்டிங்கோடவே நாங்க சூப்பரா எல்லாமே கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு விளையாட போறோம். அதுக்கு நீங்க we want part 2 னு கமெண்ட்ல யாராச்சும் ஒருத்தங்களாச்சும் ஒருத்தங்க போட்டா கூட நாங்க பார்த்து போட தயாரா தான். ஒருத்தங்க போடலனாலும் போடுவோம். பட் கண்டிப்பா ஒருத்தங்க போட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஆமா. இப்போ இத்தனை பேர் பாக்குறதுல யாராவது ஒருத்தங்களாவது போடுங்க. ஆமா. இத எத்தனை பேர் பாப்பீங்கன்னு தெரியல. ஸோ until bye from Jay Gaming and அஸ்விதா. பாய். சரி ஓகே இப்போ நம்ம கேம்